வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்து 1400 பேர் உயிரிழந்த வழக்கு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து வங்கதேச தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். அரியலூர், கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் அறிவிப்பு. தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். நாளை மறுநாள் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணிப்பு. மெக்காவிற்கு புனித பயணம் மேற்கொண்ட 42 இந்தியர்கள் உயிரிழப்பு. ஹஜ் பயணிகள் சென்ற பேருந்து மீது டீசல் ஏற்றி வந்த லாரி மோதியதில் குழந்தைகள், பெண்கள் தீயில் கருகி உயிரிழந்த சோகம். மதினாவில் 42 இந்தியர்கள் விபத்தில் சிக்கியதால் மிகுந்த வருத்தம் அடைந்ததாக பிரதமர் மோடி இரங்கல். காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மெக்காவுக்கு புனித பயணம் மேற்கொண்ட இந்தியர்கள் 42 பேர் விபத்தில் உயிரிழந்த செய்தி மிகவும் அதிர்ச்சியும் வேதனையினையும் அளிக்கிறது. உயிரிழந்தோரின் ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பாற வேண்டுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் பதிவு. இந்தியாவிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொண்ட தங்கள் உறவினர்கள் குறித்த விவரங்களை கேட்டறிய தொலைபேசி எண்கள் அறிவிப்பு. விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள இந்திய தூதரகத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உத்தரவு. 4 ஆண்டுகளில் 2.5 கோடி மக்களின் நலத்தை காத்துள்ளது மக்களை தேடி மருத்துவம். நலமான தமிழ்நாட்டை உருவாக்கிடும் இத்திட்டத்தை கண்காணித்து செயல்படுத்தி வரும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் பதிவு. வீட்டு வசதித்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்கள் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர். தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க நவீன வசதிகள், மேம்பட்ட சேவைகள், புதிய நம்பிக்கையின் அடையாளமாக தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தின் புதிய நிர்வாக கட்டிடம் சென்னை அண்ணா நகர் பகுதியில் ரூபாய் 97 கோடி மதிப்பீட்டில் 56,000 சதுர அடி பரப்பளவில் 10 தளங்களுடன் நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாகியுள்ளது. இக்கட்டிடத்தில் 2 நீதி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலில் இபிஎஸ் தலைமையில் வலிமையான கூட்டணி அமையும். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் நம்பிக்கை. அதிமுக தலைவர் எடப்பாடியார் என்ற ரீதியிலே எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. (2026) சட்டமன்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைக்கப்படும். தேமுதிக இடம்பெறும் கூட்டணி வெற்றி பெறும் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்காங்க. இந்தியாவிலேனா அது எங்க அம்மாக்கு தானே, அந்த பெருமை கேப்டனுக்கும் என் தாயாரையும் சேரும். அந்த மாதிரி தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் 20 வருஷம் ஆயிட்டோம். எல்லாரையும் தோழமையோடு நட்போடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பாக நான் பார்க்கிறேன்.
அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றேன். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது என பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்து வருவதாகவும் விமர்சனம். நிச்சயமா சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறிதான். முதல்ல அதை பத்தி சொல்றதே நாங்க தான். எல்லா பகுதி, இந்த இடம் அந்த இடம் கிடையாதுங்க. நம்ம ஊட்டியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், கோட்டை முதல் குமரி வரை என்று சொல்லக்கூடிய அளவு எல்லா இடத்திலும் சட்டங்கள், பாலியல், கொலை, கொள்ளை பட்ட பகுதியே இதெல்லாம் நடக்கிறது கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் திடீர் சந்திப்பு. கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். தேமுதிகவுடன் கூட்டணியா என்பது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை சந்தித்த பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பேட்டி. இயற்கை எழுதிவிட்டார்கள். இந்த 2 துக்க நிகழ்வுகளையும் அவரிடத்தில் ஆறுதல் கூறுவதற்கு எந்த விதமான முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு எடுக்கிற முடிவு தான். அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை. ஏன்னா உங்களுக்கு மத்தியில தான் நான் கூறினேன். உங்கள் மத்தியில தான் கூறின அடிப்படையில் அவங்களுக்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை உடனடியாக நிறுத்தக் கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் விளையாட்டு திடல் அருகே சீமான் தலைமையில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக முழக்கம். SIR நடவடிக்கையால் 1 கோடி பேர் வாக்களிக்கும் உரிமையை இழக்க நேரிடும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். குடிமக்களின் கடைசி உரிமையினையும் பறிக்கும் செயல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என சாடல். மட்டும் கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு 40,000 ஓட்டை ஒரே தேர்தலில் தூக்கி விட்டியலா இல்லையா? அதே மாதிரி வேலையை செய்வீங்க நீங்கள். குறைஞ்சது 1 கோடி பேர் வாக்குரிமையை இழப்பாருங்க. பெரும்பாக்கத்தில் மட்டும் 25,000 பேருக்கு வாக்குரிமை இருக்காதுன்றாங்க. பீகாரில் 81 லட்சம் பேர் வாக்கு செலுத்துகிற தகுதி இருந்தும் வாக்குரிமையை பெற முடியாமல் வெளியில் நிற்கிறாங்கிறாங்க. அப்போ எப்படி? போதிய கால அவகாசம் கொடுக்காமல் அவசரகதியில் SIR நடவடிக்கை ஏன் என சீமான் கேள்வி. இவ்வளவு நாள் தேர்தல் அதிகாரிகள் கோமாவில் இருந்தார்களா என காட்டம். இதையெல்லாம் இவ்வளவு காலமாக செய்யாமல் திடீர்னு போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்கங்கிறத எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிங்களா இல்லை எப்படி? இப்போ தான் இந்த போலி வாக்காளர்கள்லாம் வந்திருக்காங்களா? இப்போ இவ்வளோ நாள் என்ன கோமாவில் நினைவிழந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா இல்லை எப்படி? இந்த என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதீதமான பணி நெருக்கடிகளை கலந்திட வலியுறுத்தி நாளை SIR பணிகள் புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு. உரிய திட்டமிடலின்றியும் பயிற்சிகள் அளிக்காமல் அவசரகதியில் பணிகளை மேற்கொள்ள நிர்பந்தம் செய்வதாக குற்றச்சாட்டு. பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் பட்டியலில் இருந்து நீக்கியதை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி தாக்கல் செய்த வழக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக தனித்து போட்டியிடவில்லை என்பதால் விஜய் சொன்னது போல் தாவேக மற்றும் திமுக இடையே போட்டி. NDA கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி இடையில்தான் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டி என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் தான் போட்டி. இல்லை தம்பி விஜய் சொன்ன மாதிரி ஒன்று டிவிகே ஒன்று டிஎம்கே கிடையாது.
கூட்டணி ஏன்னா டிஎம்கே தனியாகவே நிற்கலையே, கூட்டணிக்கு தான் இப்போ போட்டி. அதனால வியூகம் எப்படி அமைக்கப்படுகிறது என்றால் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வியூகம் அமைக்கப்பட வேண்டும். அந்த வியூகத்தில் யாரெல்லாம் சரியா பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்களை மக்கள் பாராட்டுவார்கள். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 1000 உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் MLA K. சுதர்சனம் பவாரியா கொள்ளையர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட வழக்கு வரும் 21ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு 250 கோடி ரூபாய் சொத்து. மதிமுகவிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்ட மல்லை சத்யா பகிரங்க குற்றச்சாட்டு. திருமழை அச்சத்திலிருந்து சென்னை மக்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். மழை காலங்களில் வரக்கூடிய சாதாரண காய்ச்சல் வைரல் காய்ச்சல் என எண்ணி அச்சப்பட வேண்டாம். பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். இது இருக்கும், அது பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை, 2-3 நாள்ல சரியாயிரும். அது அதிகரிச்சுட்டே வருதுங்கிற பதட்டத்தை நம்ம ஏற்படுத்த வேண்டியதில்லை, சராசரியா இருக்கிறது. ஆம்பூரில் அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரி பொதுமக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். பொதுமக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பதற்றம். வடசென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் உரிமம் பெறுவதற்கான முகாம். மருத்துவர்கள் உரிய நேரத்திற்கு வராததால் பல மணி நேரம் கால் கடுக்க காத்திருப்பதாக நாய் வளர்ப்போர் வேதனை. கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கோரிய மனு. நவம்பர் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் டிஜிபிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் வெண்ணெய்மலை கோயில் ஆக்கிரமிப்பு இடங்களை அகற்ற எதிர்ப்பு. பொதுமக்களின் காத்திருப்பு போராட்டத்திற்கு காங்கிரஸ் MP ஜோதிமணி ஆதரவு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சாம்சங் தொழிலாளர்கள் CITU சங்கத்தினருடன் சேர்ந்து நடைபயணம். போலீசார் தடுத்து நிறுத்தியதில் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. அனுமதிக்க
வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலில் இறந்து போன ஆரியங்காவூர் கிராமம். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆதார் வாக்காளர் அடையாள அட்டையுடன் கிராம மக்கள் திரண்டு வந்ததால் பரபரப்பு. கனமழை முன்னெச்சரிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்பட்டு வரும் உபரி நீரின் அளவு 1200 கனஅடியாக அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு.